வெல்கம் டு டெக் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக லான்ச் ஆகிருக்க பஜாஜ் ஃப்ரீடம் 125 பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஎன்ஜி பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பைக்கு. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த பஜாஜ் வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சிஎன்ஜி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய மீத்தேன்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் வந்து சிஎன்ஜி. ஸோ இப்போ வரக்கூடிய வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் வந்துகிட்டு இருக்கு. அதாவது காரு, பஸ் எல்லாமே வந்து சிஎன்ஜியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக சிஎன்ஜியில் ஒரு 2 வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பஜாஜ். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜிலேயும் ரன் ஆகும், பெட்ரோல்லையும் ரன் ஆகும். இதோட ப்ரைஸிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா 95,000ல் இதோட லோ ரேஞ்ச் கிடைக்குது, 1,10,000ல் இதோட ஹை ரேஞ்ச் கிடைக்குது. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல் 2 kg சிஎன்ஜி, இவ்வளவு தான் வந்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டியை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைலேஜ் தான். அதாவது நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜியில் இந்த 2 வீலரோட மைலேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டி பற்றி நம்ம வந்து பயப்பட வேணாம். சிஎன்ஜியோட டேங்க் வந்து 5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்கை மட்டுமே 5 விதமான டெஸ்டிங் பண்ணி இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த பைக்கை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 11 விதமான டெஸ்டிங் பண்ணி அந்த டெஸ்டிங் எல்லாத்துலேயுமே ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இந்த பைக்கை வந்து சேலுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட அட்வான்டேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பைக் வந்து ஒன்லி சிஎன்ஜியில் மட்டும் ரன் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த பைக்கு சிஎன்ஜிலே ரன் ஆகும், பெட்ரோல்லே ரன் ஆகும். இதை வந்து நம்ம ரன்னிங்லேயே மாற்றிக்கலாம். அதாவது அந்த பைக்கில் இருக்க ஒரு சுவிட்ச் மூலியமாக பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டையுமே மாற்றி நம்மளால் வந்து ரைடு பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட ப்ரைஸிங் வந்து ஷோரூம் ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோ வேரியண்ட் வந்து 95,000, ஹை வேரியண்ட் வந்து 1,10,000லையும் ஷோரூம் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக்கு ஒர்த்தா அப்படின்றது நம்ம நேரில் வாங்கி அதை ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎன்ஜியோட ஒரு டிமாண்டு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிஎன்ஜியோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது கூடவே சிஎன்ஜியோட டிமாண்டும் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த பைக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா சிஎன்ஜியோட ஒரு பெட்ரோல் பங்க், சிஎன்ஜி கிடைக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் உங்கள் ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான் இந்த பைக்கை நீங்கள் வந்து வாங்க முடியும். உங்கள் ஏரியாவில் சிஎன்ஜி கிடைக்கல அப்படின்னா ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான் போட்டு இந்த பைக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பெட்ரோல் மட்டும் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பைக்கை இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு எந்தவித யூஸ்ஃபுல்லுமே இருக்காது. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு லாங் ரைடு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பெட்ரோல் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைச்சிரும். சிஎன்ஜி அப்படின்ட்டு நம்ம போகும்போது இது கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஜின் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஏன்னா புதுசாக இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுனால இதோட இன்ஜின் லைஃப் எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சர்வீஸ், அதாவது மற்ற பெட்ரோல் வெஹிக்கிள் நம்ம நார்மலைஸ் பண்ணுற எல்லா வண்டியுமே எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பேர் பார்ட்ஸுமே நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். சிஎன்ஜி வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளை ஒன்லி பஜாஜ் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். வேறு சர்வீஸ் சென்டரில் நம்மளால் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக இது மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.